பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை தரணும், சந்தோஷத்தை தரணும், எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஒருவேளை நான் நம்புகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, நான் ஒரு மனுஷனை நம்பி, இந்த காரியத்தை நம்பி இவ்வளோ பெரிய வேலையை செய்ய போகிறேனே என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான செய்தி, உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்தி என்னவென்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: என் தேவனே, என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமா இருதயத்தில் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, நான் நம்புகிற காரியம் நடக்குமா என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நம்புகிற காரியத்தை உங்களுக்கு என்று சொல்லி நிறைவேற பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செய்யணும். என்னன்னு சொன்னால், உங்களுடைய ஆத்துமா என்ன பண்ணணும்? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி அன்றைக்கு தாவீது ராத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். தாவீது சொல்றார், என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கும் போது நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இந்த நாளிலே உங்களுடைய ஆத்துமா ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் போது, அமர்ந்திருக்கும் போது, ஆத்துமாவென்று சொன்னால் இருதயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் நீங்கள் ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைக்கும்போது, ஆண்டவரையே நினைத்திருக்கும் போது, ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது உடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடைய நம்பிக்கையை நிறைவேற பண்ணி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட அருமையான வசனத்தின்படி ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க, அவர்கள் நம்புகிற காரியங்கள் அவராலே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.